பேரை கேட்டால் ரொம்ப டெரராக இருக்கும், ஆனால் ஆளை பார்த்தா டம்மி பீஸு. அது வந்து இவர் தான். பேர் வந்து கொம்பேரி மூக்கன். ஆனால் அவ்வளோ ரக்கடான பாம்பெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பாம்பு, விஷமற்ற பாம்பு. இதுக்கு வந்து சுத்தமாக விஷம் கிடையாது. இது உடம்பெல்லாம் பாருங்கள், தோல் உரிச்சிட்ருக்கு இந்த பாம்பு. இப்போ தான் தோல் உரித்து புது தோல் வந்துட்டுருக்குது. அது தோல் உரித்த இடத்துல அது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அது கலரு, அதோட பேட்டர்ன்லாம் இல்லையா. இதை பற்றின ஒரு ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு புரளி, இது ரொம்ப அதிக நஞ்சுள்ள பாம்பு கொம்பேரி மூக்கன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மனுஷனை கடிச்சிருச்சுன்னா அவர் இறந்துட்டாரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் எரிக்கும்போது சுடுகாட்டில் மேலே நின்று செக் பண்ணி பார்க்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ நீங்கள் பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த பாம்பில் ஒன்றும் கிடையாது. இது சின்ன சின்ன பறவைகளோட முட்டைகள், விலங்குகளோட குட்டிகளெல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு அமைதியான பாம்பு. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் அங்கங்கே நிறையா இருக்கும். மரக்கிளைகளில், குச்சிகளில் மேலே நின்று தன்னோட உருவத்தை மறைச்சிக்கும். அந்த குச்சி போல் அமைப்பு இருக்கிறதுனால தன்னோட உருவத்தை மறைச்சிக்கும். அதிகமாக மரக்கிளைகளில், உயரமான கொப்புகளில் வந்து காணப்படுறதுனால இதை வந்து கொம்பேரி மூக்கன்னு சொல்கிறாங்க, கொம்புகளில் ஏறுறதுனால. இதுக்கு மரமேறி பாம்புன்னும் நிறையா பகுதிகளில் வேறு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அழகாக இருக்குது. நஞ்சுள்ள பாம்பு, நஞ்சற்ற பாம்புன்னு எந்த பாம்பையுமே கொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிருமே உணவு சங்கிலியில் வந்து தனக்கான ஒரு இன்றியமையாத இடத்துல இருக்குது. அதை எதை நம்ம அழித்தோம் அப்படின்னாலும் அந்த உணவு சங்கிலி வரிசையில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு உயிரினமும் இந்த சுற்றுச்சூழலுக்கு இன்றியமையாத ஒன்று. இந்த பாம்பு உண்மையிலே விஷம் இல்லைனாலும் அதிகமாக கடிக்கக்கூடியது. ஏன்னா பிடிச்சோன்னு என்னவே 2-3 இடத்துல கடிச்சு வச்சுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த கொஞ்ச நேரத்தில் அது எவ்வளோ தூரம் என்னை நம்புது அப்படின்னு. ஏன்னா இவன் ஒன்றும் பண்ண மாட்டான், சும்மா தான் நம்மளை தொட்டிருக்கான், நம்மளை சும்மா தான் கையில் வச்சுருக்கான், இவன் நம்மளை ஒன்றும் அடிக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ என் கையில் சாதாரணமாக ஒரு மண்புழு மாதிரி ஊர்ந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தோட்டத்தில் இது நிறையா இருக்கும், அங்கங்கே இருக்கும். எப்போவுமே இதை பார்க்கலாம். நம்மளும் அதை தொந்தரவு பண்ணுறதில்ல, அதுவும் நம்மளை தொந்தரவு பண்ணுறதில்ல. சரி, விட்டுடலாமா? இங்கேருந்து தான் இவனை பிடிச்சேன், அங்கே விட்டுடலாம்.